வணக்கம் நேயர்களே. என்னுடைய மகள் அதிகமாக கோவப்படுறாள், சொல்லு கேட்குறாள். இல்லை, அவளுக்கு ஏதோ தெய்வ குற்றம் போல கிடக்கு சுவாமி ஐயா. பிறகு நீங்கள்லாம் பார்த்து ஏதாவது தாயத்து கட்டணும், ஏதாவது மந்திரங்கள் செய்யணும்ன்ற மாதிரி ஒரு தாய் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஒரு பூசாரிகிட்ட போயிருக்கிறார். சரியம்மா, நீங்கள் போங்க, வீட்டை நான் வாரேன். வீட்டை போயிருக்கிறார். பிள்ளை எழுதி போட்டு தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் இலங்கையில் நடந்ததா நோட் பண்ணுங்கள். இலங்கையில் நடந்த பிரச்சனை சரியா. அப்போ பூசையில் செய்யணும். சரி, உங்களோட மகள் என்ன கோவப்படுறா, என்ன நீங்கள் சொல்கிறத கேட்குறா, இல்லைன்னா அடிக்கடி சண்டை பிடிக்கிறாவா? ரைட், முக்கியமான ஒரு பூசை ஒன்று செய்யணும், அதுக்குள்ளே தாயத்தை கட்டணும், நீங்கள் எல்லாம் வெளியில் போங்க, நான் பிள்ளையோட கொஞ்சம் பூசையில் ஈடுபடணும் என்று சொல்லிவிட்டு, பிள்ளைக்கு 14 வயசு, அதை நோட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பிள்ளைக்கு திருநூறலாம் அப்படியே போட்டு எல்லாம் செய்து தனிமையில் அந்த பிள்ளை இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லோரும் வெளியில் போய் சொல்லியாச்சு. ஒரு அரை மணி நேரமாக சத்தம் இல்லை. நைஸாக பூசாரி ரைட் எல்லாம் முடிஞ்சது, நான் அப்புறம் ஃபோனில் கதைப்பேன் பண்ணிட்டு ஆள் போட்டார். அந்த பிள்ளையும் வாய் திறக்க இல்லை, சாமி இருந்துச்சிருக்கு. 2ஆம் 3ஆம் நாள் வந்து ஏதோ செய்யுதம்மா, தலையை சுற்றுது, ஒரு மாறி கிடக்கு மாதிரி பிள்ளை சொல்லியிருக்கு. இப்போ பேரண்ட்ஸ் வந்து வித்தியாசமான யோசிக்கலை. சரி, இந்த பிள்ளை ஏதோ நல்ல தாயத்து தான் கட்டியிருக்காரு, உழைச்சி போட்டோம், அவனை விட்டுட்டாங்க. சரி இருக்கா, வைத்தியசாலையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பதில் வைத்தியசாலைக்கு வந்து கொண்டே செக் பண்ணி பார்த்ததில் அந்த பிள்ளை வந்து துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தான் அந்த பிள்ளைய வந்து கேட்கக்குள்ள அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஓமம்மா பூசாரி வந்தார், நடந்துச்சு, வெளியில் சொல்ல வேண்டாமட்டு விரட்டினார், வீட்டுக்கு ஆபத்து வரும், தெய்வ குத்தமாயிடும். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் உங்களோட வீட்டில் நடந்தா, எங்களோட வீட்டில் நடந்தா எப்படி இருக்கும்? அந்த பூசாரி என்ன ஆவாருன்றே தெரியாது. என்ன அந்த பூசாரிக்கு தாயத்து கட்டுறது இப்போ இந்த ஆக்கள் இருக்காது. பூசாரி அந்த வேலையே மறந்துட வேண்டியா, பூசாரி எந்த அட்ரஸ் இல்லை அப்படி இல்லையாவோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க நேர்களை. இப்படியான சம்பவம் வந்து பூசாரிக்கு 30 வயசு, அந்த பிள்ளைக்கு 14 வயசு. முதல்ல யாருக்கு வெளுக்கணும் சொல்லுவாங்க? இந்த தாய்க்கு வெளுக்கணும். உங்களோட பிள்ளை சொல்லு கேட்காட்டி நீ அடித்து திருத்தி வள கொண்டே கோபம் பெறுது பிள்ளைக்கு, சொல்லு கேட்குறா இல்லை, தெய்வ குத்த முதலி இல்லை சுவாமி, உனக்கு தாயத்தை கட்டி விடுங்க. அவரில் என்ன பிள்ளை இருக்குது, சும்மா உள்ள சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நீங்கள் உங்களால் வழக்கு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் பூசாரிகிட்ட போய் பூசாரிகளை தேடி தெய்வ குத்தம் கொண்டே விட அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச தாயத்தெல்லாம் கட்டி பாருங்க என்ன செய்யிருக்காண்டு. இப்போ அந்த பிள்ளையை கோபம் வருதா, அவங்களுக்கு வருதா? இதுதான் எங்கள் நிலைமை. அதிகமாக நீங்கள் எதையுமே டக்குன்ற அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க. பூசாரியை நம்புறது, சம்மந்தம் இல்லாத சாமியார்களை நம்புறது, எல்லாட்ட கதையும் வீட்டில் உள்ளவங்களோட கதையை கேட்காம ஊரவண்ட கதையை கேட்டால் இப்படித்தான் முடியும். இந்த சம்பவம் இலங்கையில் லுணுகலை பிரதேசத்தில் வந்து இடம்பெற்று பதில் அந்த சைட்டில். இப்போ போலீஸார் வந்து அந்த பூசாரியை மட்டைக்கு பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. தலைமறைவால் பிடிச்சிருவாங்க. இந்த நியூஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள பிடிச்சிருவாங்க. விசாரணைகள் மேற்கொண்டு தகுந்த சட்ட நடவடிக்கை அந்த பூசாரி மீது எடுக்கப்படும். அந்த பூசாரி உண்மையிலேயே பூசாரி தானா, அந்த பூசாரி ஏன் இப்படி செய்தார், அவருக்கு இதை போல் வேறு யாருக்குமே அவர் தாயத்தை கட்டியிருக்கிறாரா, இவருக்கு கோயில் இருக்கா, ஊர் இருக்கா, எந்த இடம் என்றெல்லாம் விசாரணைகள் மூலமாக அப்படியே வெளிச்சத்துக்கு வரும். நல்ல விசாரணை நடக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நடக்க வேணும். விரைவில் அந்த செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த போலி சாமியார்கள், பூசாரியர்கள் எந்த மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவமோ, இந்துவோ, இஸ்லாமோ, பௌத்தமோ, யாராக இருந்தாலும் இந்த போலிகளை நம்பாதீர்கள். மனம்தான் கடவுள் இல்லையா? உலகநாயகன் கமலஹாசன் சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் கமலஹாசன் என்ன சொல்வார், இருந்தால் நல்லது. இந்த மனநிலை தான் இப்போதைக்கு எங்களோட சுச்சுவேஷனுக்கு இந்த பதில் தான் முக்கியம். இருந்தால் நல்லதுன்னுட்டு எங்களோட பாட்டு கடந்து போயிட்டு இருக்கணும். யாரையும் நம்பி எங்களோட குடும்பத்தை நாங்களே சீரழிக்கக்கூடாது இல்லையா? மீண்டும் சந்திப்போம், உணர்ந்து செயற்படுவோம்.